திருப்பத்தூர் அருகே பரோட்டா சாப்பிட்ட இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சிம்மனப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஸ்வரி. இவரது மகன் பாலாஜி கடந்த 1ஆம் தேதி தாயும் மகனும் மகனூர்பட்டியில் உள்ள உணவகத்தில் பரோட்டா சாப்பிட்டதாக தெரிகிறது. உணவகத்திலிருந்து இருவரும் வீட்டுக்கு புறப்பட்ட நிலையில் விஸ்வாசம்பட்டி அருகே சென்றபோது இருவருக்கும் திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அருகில் உள்ள மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் பாலாஜி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பரோட்டா சாப்பிட்டு இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து திருப்பத்தூர் கிராமிய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே யூனியன் வங்கியின் நகை மதிப்பீட்டாளர் வாடிக்கையாளர்களின் பணத்தை கையாடல் செய்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அடுத்த மேல்மாத்தூர் கிராமத்தில் யூனியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இங்கு நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றிய சுவாமிநாதன் வங்கிக்கு நகை அடகு வைக்க வரும் வாடிக்கையாளர்களிடம் முதியோர்கள், படிப்பறிவில்லாதவர்கள் உள்ளிட்டோரை குறிவைத்து நூதன கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நகை அடகு வைக்க வரும் வாடிக்கையாளர் 50,000 ரூபாய் பணம் கேட்கும் பட்சத்தில் நகையின் மதிப்பு 50,000 ரூபாய்க்கு மேல் வரும்போது வாடிக்கையாளர்கள் கேட்ட தொகையை மட்டும் வழங்கிவிட்டு மீதி தொகையை சுவாமிநாதன் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இப்படி ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் பல லட்சம் ரூபாய் வரை சுவாமிநாதன் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சுவாமிநாதன் பணிக்கு வராத நிலையில் தற்காலிக நகை மதிப்பீட்டாளரை வங்கி நிர்வாகம் பணியமர்த்தியுள்ளது. அப்போது நகை அடகு வைத்தவர்கள் வட்டித்தொகை செலுத்த வந்தபோது வாடிக்கையாளரிடம் உள்ள சீட்டிலும் வங்கி ஆவணத்தில் உள்ள தொகையும் வெவ்வேறாக இருந்ததால் வங்கி அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் உண்மை வெளிவந்தது. இதுகுறித்து வங்கி நிர்வாகம் அளித்த புகாரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 5,000 தான் வச்சது. ஆனால் மேலே 1 லட்சம் ரூபா சேர்த்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த நகை மூக்கலாமா என்னன்னு விவரம் கேட்குறப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் நகை மூக்க முடியும். இப்போக்கி நீங்கள் நகை மூக்க முடியாது.